அஸ்ஸலாமு அலைக்கும். 2 மணிக்கு சலாம் சொல்கிறேன். ஒரு 12 மணிக்கு சவாரி வந்தேன். ஒருத்தவங்களுக்கு அர்ஜென்ட்டாக உடம்பு சரியில்லைன்ட்டு மன்னார்குடி ரோட்டில் தான் இருக்கும், ரயில்வே கேட்டுக்கிட்டேன். அங்கே ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ஒருத்தர் வந்தார். 12 மணிக்கு ஒரு சவாரி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, ட்ராப்பு. போனேன், டக்குன்னு கூப்பிட்டாங்க. சரி, உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு சிவராத்திரி தான் போல். இன்றைக்கி தூக்கம் போச்சு. இருந்தாலும் ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ஒரு மன திருப்தி இருக்குது. அதனால் தூக்கம் போனாலும் பரவாயில்லன்ட்டு கொசு கடிக்குது. ஆட்டோவில் உட்கார முடியல, திருத்துறைப்பூண்டியில் கொசு தொல்லை தான் தாங்காது. ஏன்னா கொசுங்கள்லாம் அதிகம். மக்களோட கொசுங்க தான் அதிகம். இங்கே எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல, பார்ப்போம். வந்தோன்னே தான் இன்றைக்கி தூக்கம்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து வேறு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. மணி 2 மணி ஆகிடுச்சில், போய் 2 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களுக்காக உடம்பு சரியாதவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நம்ம போய் தூங்கக்கூடாதுல்ல. அவர் கூப்பிட்ட உடனே வந்தாச்சு, அவருக்காக வந்தாச்சு. அவரும் பாவம் வந்து சொல்லிட்டு போகிறாப்புல, சத்த போருங்க, அந்த 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அப்படி இப்படின்னு ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சி. ஆனால் கண்ணில் நல்லா தூக்கம் இருக்குது. டிரைவராக பிறந்தா இது மாதிரி தான் உழைச்சாகணும். ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, டிரைவர்லாம் அநியாயமாக சம்பாதிக்கிறான், ஒன்றுமே ஆட்டோக்காரன்லாம் கொள்ளடிக்கிறாங்க, லோக்கல் இங்கேருந்து அங்கே போய் இறக்குனா ஒரு 50 ரூபா வாங்கிட்டான்னா 40 ரூபா வாங்கிட்டாங்கிறாங்க. என்ன கிடைக்க போகுது? 70 ரூபா லோக்கலு. ஏன்னா சிட்டிக்குள்ளே 70 ரூபா. வேறு என்ன நாங்கள் வாங்குகிறோம்? கொஞ்சம் லாங்கில் போனால் 100 ரூபா வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு 150 ரூபா 300 ரூபா. ஒரு நாளைக்கு நாங்கள் 500 ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம். இதில் எங்கள் சொந்த வண்டி இல்லைனாக்கா ஓனருக்கு ஷேர் கொடுக்கணும். ஓனருக்கு பாதி, எங்களுக்கு பாதி. டீசல் இருக்குது, இதில் வண்டியோட செலவு இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து தான் ஒரு டிரைவர் மினிமம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்? ஒரு 500 ரூபா சம்பாதிப்பான். அதை வச்சு அவன் குடும்பத்தை ஓட்டுறது அவனுக்கு தான் தெரியும். இதை நிறையா பேர் அவன் கொள்ளடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாருங்கள், நாங்கள் நைட்டு இவ்வளோ நேரம் நிற்கிறோம், எவ்வளோது காசு வாங்க போகிறோம்? என்ன ஏதோ கொஞ்சம் கூட கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்குன்ட்டு அநியாயமாக கேட்க முடியுமா? கேட்க முடியாது. டிரைவர் வாழ்க்கைன்னா எமர்ஜென்சிக்கு வரவன் தாங்க டிரைவரு. என்ன எந்த நேரம் ஆனாலும் சரி, உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுறவனும் ஒரு டிரைவர் தான். ஏன்னா ஃப்ளைட்டு ஓட்டக்கூடியவனும் ஒரு டிரைவர் தான். என்ன உங்களுக்கு எமர்ஜென்சினா வரக்கூடிய ஆட்டோவும் டிரைவர் தான். எந்த சந்து பூந்தாக இருந்தாலும் பூந்து வருவான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.